கடைசியாக நானும் ஆத்தென்டிக் லசானியா பண்ணிட்டேன். இட்ஸ் லசானியா டைம் பேபி. ஸ்டார்ட் பண்ணலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்து மஷ்ரூம் வச்சு லசானியா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வந்து இங்கே என்ன எடுத்துருக்கேன்னா, வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. தக்காளி அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கார்லிக்கு இதுவும் வந்து ஒரு 4-5 இது எடுத்திருக்கேன், 4-5 பல் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து மஷ்ரூம் கரெக்டாக 70 to 80 grams ஆஃப் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதுவும் நான் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். நம்ம கீமாவுக்கு பண்ணுற மாதிரி நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு பண்ணுவோம். அதுக்கு 2 பெரிய தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதோடு சேர்த்து ரெத்தாய் கறி பேஸ்ட் வந்து 2 பெரிய ஸ்பூன் வந்து போடுறேன். ஸோ ரெத்தாய் கறி பேஸ்ட் இல்லாதவங்க வந்து ஆன்லைனில் வந்து வாங்கிக்கோங்க. நான் அதுக்குண்டான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது இது தான். இதோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த லசானியாவுக்கு தேவையான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெத்தாய் கறி பேஸ்ட் வந்து 2 ஸ்பூனும் 2 பெரிய தக்காளி எடுத்து இதை வச்சு அரைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த 2 தக்காளியோடு நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் கெச்சப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் தரும். ஸோ இங்கே நான் வந்து தாய் கறியை வச்சு நான் வந்து லசானியா பண்ண போகிறனால நான் இந்த டெக்ஸ்டரில் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 2 ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிடுறேன். இங்கே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த லசானியாவுக்கு ஒரு பேஸ் பண்ணணும்ல, அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். சப்போஸ் ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கோங்க. லைக் கடலை மாவு, கடலெண்ணெய், அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை இதோடு சேர்த்து போட்டுருவோம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் லைட்டாக வதக்கி விட்ருங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, வெங்காயம் போட்டுருவோம். சின்ன சின்னதாக சாப் பண்ண வெங்காயம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, வதக்கி விட்ருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து கார்லிக்கும் வெங்காயமும் நல்லா எண்ணெயில் வந்து அப்படி இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் மஷ்ரூம் தூக்கி போட்டுருவோம். நல்லா 2 மினிட்ஸ் வந்து வெங்காயமும் இதுவும் வந்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, லைட்டாக ஒரே வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூம் போட்டுருவோம். ஸோ தண்ணி அதெல்லாம் எதுவுமே ஊற்றிடாதீங்க, மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும், அதுவே போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெங்காயம், மஷ்ரூமு, கார்லிக் இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மஷ்ரூமும் வெங்காயமும் கார்லிக்கும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு அரோமா ஒன்று கொடுக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, தக்காளியும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் போட்டு இந்த ப்ராசஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம லசானியா ஷீட் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். ஒயிட் பெப்பர் வந்து 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரகனோ அதுவும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு கரெக்டாக 1/2 ஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் மிச்சம் போடுறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு மஷ்ரூமு. இந்த ஸ்டேஜில் வந்து வெட்டி வச்சுருந்த தக்காளியை போட்டுக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. என்னென்னா, இந்த தண்ணி வந்து நல்லா உரியணும். ஆக்சுவலாக தண்ணி விட்டு அப்படியே நம்ம எடுத்துடக்கூடாது. அது வரைக்கும் நம்ம நல்லா இதில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு வந்து போட்டுடலாம். ஆல்மோஸ்ட்டு ரெடி. இப்போ இதை என்ன பண்ணலான்னா, ஒரு 5 மினிட்ஸுக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க. தண்ணி நல்லா ஒரு மாதிரி உறிஞ்சி நம்மளுக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம லசானியா ஷீட்டை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவனில் வச்சுருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இது வந்து கொஞ்சம் நல்லா வத்த விடலான்னு. பட் வேண்டாம், ஏன்னா லசானியா ஷீட்டே வந்து முக்கால்வாசி தண்ணி வந்து உறிஞ்சிரும் நம்ம ஓவனில் வைக்கும்போது. அதனால் இது ஒரு மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு சாஸ் மாதிரியே கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதுக்கடுத்து வந்து நம்ம லசானியா ஷீட் வந்து
வேக வச்சுட்டு நம்ம ஓவனில் செட் பண்ணிடுவோம். நான் வந்து இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஓவனில் என்ன டிகிரியில் வைக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ லசானியா வந்து வேக வைக்கணும். அதுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. நல்லா தண்ணி கொதித்து வரும்போது நம்ம லசானியா ஷீட்ஸை வந்து உள்ளே போட்டுருவோம். ஸோ லசானியா ஷீட் வந்து 10 கிட்ட எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் அப்படி போட்டுருவோம். ஒரு 7 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ், ஒரு 50% வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ லசானியா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி 7 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துருங்க. உடனே குக் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லசானியா வைக்கிற பேனில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பட்டரை மட்டும் நம்ம தேய்ச்சிக்குவோம். எதுக்குன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும், அதுக்காண்டி தான். டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, டொமேட்டோ கெச்சப் மட்டும் கீழே வந்து ஊற்றிக்கோங்க. இதை ஊற்றிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸ் ஊற்றிடலாம். சாரி, ஃபஸ்ட்டு வந்து லசானியா ஷீட் வந்து போட்டுக்கலாம். இதை மாதிரி நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து சாஸ் ஊற்றிடுவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த மஷ்ரூம் பேஸை வச்சு சாஸ். இது நான் வந்து தாய் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ரெட் தாய் கறி மஷ்ரூம் சாஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம சீஸோட ஸ்லைஸ் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இது இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஷ்ரெட்டட் சீஸ் இருந்தால் ஷ்ரெட்டட் சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அந்த லசானியா ஷீட்டை வச்சு ஃபில் பண்ணிடுவோம். இப்போ சீஸ் போட்டதுக்கப்புறம் திரும்ப நம்ம இன்னொரு வாட்டி வந்து சாஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக போட்டதுனால அந்த சைடில் ஃபுல்லாக நம்ம சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இங்கே 2 பேர் 3 பேருக்கு பண்ணுறேன். அதனால் 10 லசானியா ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்ப மேலோட்டமாக ஒன்று வச்சுட்டு லேயர் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ லாஸ்ட்டு லேயராக வந்து வச்சுருவோம். நான் இதே இதில் சிக்கனும் நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். சீஸ் போட்டுக்கலாம். ஃபைனல் லேயர் வந்து சீஸ் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீஸை போட்டுருங்க. இங்கே நான் ஸ்லைஸ் சீஸும் மொசரெல்லா ஷ்ரெட்டட் சீஸும் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து சீசனிங் பண்ணிடுவோம். ஆரிகனோ, பேசில் லீவ்ஸு, அதுக்கப்புறம் நம்ம சில்லி ஃப்ளெக்ஸு 3 போட்டு இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி ஃப்ளெக்ஸு நல்லா தூவி விட்ருங்க. அதுக்கப்புறம் பேசில் லீவ்ஸ் அதுவும் நல்லா இது பண்ணிடுங்க. பேசில் லீவ்ஸ் இல்லாதவங்க நீங்கள் அரகனாவும் இதுவும் மட்டுமே போட்டுக்கோங்க, போதும். அப்புறம் லாஸ்ட்டாக அரகனை வச்சு சீசனிங் பண்ணி முடிச்சுருவோம். ஸோ இப்போது இதை வந்து ஓவனில் 20 to 30 மினிட்ஸ், அப்படி இல்லைன்னா 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இங்கே நான் மைக்ரோ ஓவனில் வச்சு நான் செட் பண்ண போகிறேன். நான் அதுக்குண்டான செட்டிங்ஸும் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸுக்கு. கன்வெக்ஷனில் செட் பண்ணி 200 டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு 12 மினிட்ஸ் கிட்ட வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லசானியா எடுத்து உள்ளே லசானியா இப்போ எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஏற்கனவே ஆல்ரெடி நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டோம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். சில நேரங்கள் கழித்து ஓவராலாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எடுத்துக்கலாம். நான் இந்த ப்ராசஸில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெசிபி பார்த்த வரைக்கும் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். பட் எனக்கு மஷ்ரூமில் பண்ணதை விட சிக்கனில் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஒரு ஃபீல் வந்தது. ஸோ இதே ப்ராசஸை நீங்கள் சிக்கன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வந்து ஃபியூச்சரில் இன்ஷால்லா நானும் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு குக்கிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.